Example 3.9 pa, a private company appointed a clerk in the year 2012. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இயர் 2012 ஒரு கிளர்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. ஓகேவா? ஹிஸ் சேல்ரி வாஸ் ஃபிக்ஸ்டு ஆஸ் என்னது 20,000. ஆமாம், 2012 அப்பாயின்மெண்ட் ஆகிற அந்த கிளர்க்கோட சேல்ரி வந்து மந்த்லி எவ்வளவு 20,000. இன் 2017. ஆமாம், இன் 2017னா அப்போ 2012 அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. அப்போது 2017 சொல்லும்போது ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 வருஷம் கழித்து 2017 அவருடைய சேல்ரி வந்து எவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்னா 25,000 மாறுது. ஓகேவா? அப்போ 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் த above information as a linear function in x and y where y represent the salary of the clerk and x represent the year. அதாவது இயரை வந்து எக்ஸ்லையும் சேலரி வந்து ஒய்லையும் எடுத்துகிட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, வாட் வில் பி ஹிஸ் சேல்ரி இன் 2020. அதாவது அவர் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது 2012 20,000 சேல்ரி, 5 இயர்ஸ் கழித்து 2017 அவருடைய சேல்ரி வந்து 25,000. நீங்கள் லீனியர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணிவிட்டு 2020 அவருடைய சேல்ரி என்னவாக இருக்கணும்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ் ரெப்ரசன்ட் த இயர் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் த சேல்ரியை. அப்போ எக்ஸு ஒய்னு 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க, காலம் போட்டுக்கோங்க. 2012 ஆமாம் இயர் வந்து x1. அடுத்து அவருடைய சேல்ரி வந்து 20,000. 20,000 இது y1. 2017 17 இயரில் அவருடைய சேல்ரி வந்து 25,000. அப்போ 2020 அவங்க என்னென்னு கேட்குறாங்களா? அப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த x1, y1, x2, y1 அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்கேன். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஃபார்மில் என்ன, y மைனஸ் y1 போய் y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 போய் x2 மைனஸ் x1. இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் போடலாமா? 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் போடுங்க. y மைனஸ் y1ங்கிறது 20,000, y மைனஸ் 20,000 போய் y2 மைனஸ் y1 25,000 மைனஸ் 20,000 ஈக்குவல் டு x மைனஸ் x1ங்கிறது 2012 போய் x2 மைனஸ் x1 2017 மைனஸ் 2012 25,000 மைனஸ் 20,000 5,000 2017 மைனஸ் 2012 5. இந்த 5,000க்கும் இந்த 5 கேன்சல் பண்ணால் 1,000 கிராஸ் மல்டி பண்ணிடுங்க. இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ y மைனஸ் 20,000 ஈக்குவல் டு இங்கே 1,000 பண்ணால் 1000x மைனஸ் எவ்வளோ வரும் பாருங்க, 20 lakhs 12,000. ஓகேவா? நம்ம தேவை ஒய்யை இந்த மைனஸ் 20,000 வந்து போனால் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 1000x மைனஸ் 20 lakhs 12,000 ப்ளஸ் என்னது 20,000. இதை மைனஸ் பண்ணால் இந்த இதுலேருந்து, அதாவது 20 lakhs 12,000லேருந்து இந்த 20,000 மைனஸ் பண்ணால் 19 lakhs 92,000. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1000x மைனஸ் 19 lakhs 92,000ங்கிறது என்னது லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இதில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 2020 அவருடைய சேல்ரி என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்களே. அப்போ ஒய் இஸ் சேல்ரியை, எக்ஸ் இஸ் இயரை. அப்போ எக்ஸுக்கு நீங்கள் 2020 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய் வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள். அப்போ சேல்ரி இன் 2020 வில் பி, அப்போது அந்த கிவன் லீனியர் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நீங்கள் 2020 போடுங்க. அப்போ 1000 × 2020 மைனஸ் 19 lakhs 92,000. 1000 × 2020 வந்து ஆன்சர் என்ன, 20 lakhs 20,000 மைனஸ் 19 lakhs 92,000. 20 lakhs 20,000லேருந்து 19 lakhs 92,000 மைனஸ் பண்ணால் 28,000. அப்போ ருப்பீஸ் என்னது 28,000. அப்போ அவர் வந்து 2020 சேல்ரி எவ்வளோ வாங்குவார்னா 28,000 வாங்குவார். ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள் சம்மு. இதே இது எக்ஸைஸ் சம் பாருங்கள். எ மேனுஃபேக்சர் ப்ரொடியூசர்ஸ் 80 டிவி செட். ஆமாம், 80 டிவி செட்டோட ரேட்டு வந்து ருப்பீஸ் 2,20,000பா. அதே இது 125 டிவி செட்டோட ரேட்டு வந்து எவ்வளோனா 2,87,500. ஓகேவா? 80 டிவி செட் எவ்வளோப்பா 2,20,000. 125 டிவி செட்டோட ரேட்டு வந்து 2,87,500. ஓகேவா? என்ன கேட்குறோம்னா, அஷ்யூம் த காஸ்ட் கர்வ் டு என்னது லீனியர், ஃபைண்ட் தி லீனியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கிவன் இன்ஃபர்மேஷன், ஆல்சோ த எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் 95 டிவி செட். நல்லா கவனிச்சுக்கோப்பா. 80 டிவி செட்டோட ரேட்டும் 125 டிவி செட்டோட ரேட்டும் கிவன்.
இதை பேஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து 95 டிவி செட்டோட ரேட்டு என்னென்னு எஸ்டிமேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆமாம், நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாடலில். எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டிவி செட்னு வச்சுக்கலாமா, ஒய் பி த காஸ்ட் ஆஃப் டிவி செட்னு வச்சுக்கலாமா. அப்போது 80 செட்டுக்கு 2,20,000, 125 செட்டுக்கு 2,87,500. அப்போ 95 செட்டுக்கு என்னென்னு கேட்குறாங்களா, அப்போ அமௌண்ட் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் போட்டிங்கன்னா அதே 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மா, 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் y மைனஸ் y1 y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 x2 மைனஸ் x1. ஒய் மைனஸ் y1ங்கிறது 2,20,000 y2 மைனஸ் y1ங்கிறது 2,87,500 மைனஸ் 2,20,000 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1ங்கிறது 80 டிவைட் பை x2 மைனஸ் x1 125 மைனஸ் 80. 2,87,500 வந்து 2,20,000 மைனஸ் பண்ணால் 67,500. அப்போ y மைனஸ் 2,20,000 டிவைட் பை எவ்வளோ வரும், 67,500 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 80. ஓகேவா? டிவைட் பை 125 மைனஸ் 80 தட் இஸ் 45. இந்த 45க்கும் இதுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 5 டேபிள் போடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடி என்ன போட்டிங்க அப்படின்னா அப்படி 5 டேபிள் போட்டிங்கன்னா 9 வருமா, 9 5 சார் 45. எகைன் மறுபடியும் 9 டேபிள் போட்டிங்கன்னா ஒரு 1,500 வருது. அப்போ ஒய் மைனஸ் 2,20,000 எடுத்து 1,500 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து எக்ஸ் மைனஸ் 80 மட்டும் இருக்குமா, 1,500 வந்து கிராஸ் மல்டி பண்ணிடுங்க. ஒய் மைனஸ் 2,20,000 இஸ் ஈக்குவல் டு 1,500 எக்ஸு மைனஸ் 80 into 1,500 இஸ் ஈக்குவல் டு என்னது 1,20,000. அடுத்தபடியாக ஒய்யை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 2,20,000 ரைட் சைடு கொண்டு பாருங்க. அப்போ ப்ளஸ் ஆயிருமா. அப்போது 2,20,000 மைனஸ் 1,20,000 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்பா, 1,00,000 மட்டும் வருமா. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1,500 எக்ஸு ப்ளஸ் 1,00,000 இஸ் தி லீனியர் ஈக்குவேஷனா. இப்போ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் 95 டிவி செட் வேணுமா, அப்போ எக்ஸுக்கு நீங்கள் 95ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய் வழி என்னென்னு வரும் பாருங்கள். அப்போ எக்ஸுக்கு 95 செட் பண்ணுங்கள். 1,500 into 95 ப்ளஸ் 1,00,000. 1,500 into 95 இஸ் ஈக்குவல் டு 1,42,500 ப்ளஸ் 1,00,000. ஸோ 1,00,000 ப்ளஸ் 1,42,500 தட் இஸ் 2,42,500 rupees. ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2,00,000 என்னது 42,500. ஓகேவா? அப்புறம் 95 டிவி செட்டோட ரேட் வந்து எவ்வளோனா 2,42,500 rupees. ஓகேவா? தேங்க்யூ.